International Ministries. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன், யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன், யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் தன் கண்முன் நிர்ந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். விசேஷமாய் 2025 இந்த புதிய வருடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாக இருக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துதல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டுக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மிக அற்புதமானது. ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 60 வசனம் 19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இதில் இந்த பிற்பகுதி பாருங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு இனி வரும் ஆண்டுகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், தேசத்திற்கும், சபைகளுக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொந்தமாக்கி கொடுக்கிறார். நாம் ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. ஒருவருக்கு வெளிச்சம் தந்து ஒருவருக்கு வெளிச்சம் தராமல் இல்லை.
சந்திரன் எல்லாருக்காகவும் பிரகாசிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் படைத்த சூரியன், நான் படைத்த சந்திரன், அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் நானே உனக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறேன். நானே உன்னை பிரகாசமாய் மாற்றப் போகிறேன். நானே உனக்கு நித்திய வெளிச்சமும் நானே உனக்கு மகிமையுமாய் இருப்பேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சில குடும்பங்களை, ஆண்டவர் சில சபைகளை, ஆண்டவர் சில வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நான் உனக்கு மகிமையாக இருப்பேன் என்று அவர் தனக்காய் எடுத்துக்கொள்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உனக்கு வெளிச்சமாக இருக்க போகிறேன், நான் உனக்கு மகிமையாக இருக்க போகிறேன். இந்த பாக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கணும், நீங்கள் எனக்கு மகிமையாக இருக்கணும். சூரியன் சந்திரன் மனிதர்களை ஆசீர்வதிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், நித்திய வெளிச்சமாக இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நான் உன்னை ஆளுகை செய்வேன். உன் குடும்பம் என்னுடைய குடும்பம், உன் குடும்பம் அதன் மேல் என்னுடைய ஆளுகை இருக்கும், உன்மேல் என்னுடைய ஆளுகை இருக்கும். நான் உன்னை எனக்காய் தெரிந்தெடுத்து நான் உன்மீது என்னுடைய ஆளுகையை செலுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எல்லார் மேலேயும் தேவன் ஆளுகை செலுத்துவதில்லை. இந்த ஆளுகை ஆசீர்வதிக்கிற ஆளுகை, இந்த ஆளுகை உயர்த்துகிற ஆளுகை. அவருடைய அந்த மகிமையான ஆசீர்வாதம், ஞானம், கிருபை, தயவு, ஐஸ்வர்யம், அதை நம்ம மேலே அவரே கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய பராமரிப்பு. நான் உனக்கு சூரியனாக இருப்பேன், நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், நான் உனக்கு ஜீவ சுவாசமாக இருப்பேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன். ஆண்டவர் நம்மை பராமரிக்க பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். தேவன் உங்களை பராமரிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தான் மேன்மையாகணும், புகழ்ச்சியாகணும், ஆசீர்வாதமாகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா படிக்கணும். ஒவ்வொருவரும் மகிமையாய் ஆசீர்வாதமாய் மாற விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்கிறார்? நானே உன்னை மகிமைப்படுத்திடுவேன். நான் தாவீதை எப்படி மகிமைப்படுத்தினேனோ, தானியேலை எப்படி மகிமைப்படுத்தினேனோ, எஸ்தரை நான் எப்படி உயர்த்தி மகிமைப்படுத்தினேனோ, நானே உன்னை மகிமைப்படுத்துவேன். இந்த ஆண்டு நீங்கள் மேன்மையான இடத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் தயை செய்வார். உங்கள் குடும்பம் இன்னும் மேன்மையான நிலைமைக்கு வரும். உங்கள் பிள்ளைகள் மேன்மையான நிலைமைக்கு வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் மகிமைப்படுத்துவேன். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பாருங்க, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார். இனி உங்கள் வாழ்க்கையில் இருள் வராது, இனி உங்கள் வாழ்க்கையில் துக்கம் வராது. நீங்கள் பட்ட அவமானங்கள் முடிந்து போனது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பற்றாக்குறை முடிந்து போனது. ஆண்டவரை நம்பி தேவன் மேல் பாரத்தை வைத்து முயற்சிகளை எடுங்க, பிரயாசப்படுங்க, முன்னோக்கி செல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மகிமையானதை செய்வார். புதிய ஆண்டு, ஆண்டவருடைய நாமத்தில் நல்ல தீர்மானங்களை எடுங்க. முதலாவது தேவனுடைய காரியம். ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், அதை
எப்பொழுதும் நம்முடைய வாழ்நாளில் முக்கியப்படுத்தணும். தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயத்திற்கு நான் போவேன், ஆராதிப்பேன். உங்களால் முடிந்த ஒரு ஊழியத்தை செய்ய முற்படுங்க. எனக்கு அன்பான இளம் பிள்ளைகள், உங்களுடைய இசை ஞானத்தை, பாடுகிற திறமைகளை தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிற அந்த கிருபையை தயவாய் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஊழியர் உங்கள் சபையில் அவரோடு இணைந்து ஊழியத்தில் உதவியாயிருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை உயர்த்த போகிறார். இதில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க. இந்த ஏசாயா 60:20 வசனத்தை பாருங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. அந்த 19வது வசனத்தோடே இணைந்துதான் இந்த வார்த்தையும் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் ஆசீர்வாதம் குறைவதில்லை. உன்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய பலன், உன்னுடைய உயர்வு இனி குறைவதில்லை. உன் சந்திரன் மறைவதில்லை. உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நம்புகிற உங்கள் நம்பிக்கைக்குரிய காரியங்கள் அது அஸ்தமிப்பதில்லை. உங்கள் கணவர் சுகவீனமாக இருக்கிறாரா, பலவீனமாக இருக்கிறாரா, ஒருவேளை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரா, தொழிலில், வேலையில், ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறாரா? அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அன்பு சகோதரனே, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மனைவி பலவீனமாக இருக்கிறாங்களா? அவங்களுடைய தொழில் இல்லாவிட்டால் அவங்களுடைய காரியங்களில் ஏதோ ஒரு குறை காணப்படுகிறதா? அதை குறித்து நீங்கள் மனமுடைந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன் மனைவி ஆசீர்வாதமாயிருப்பாள். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வருஷத்தில் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இனி துக்க நாட்கள் இல்லை. தலை கவிழ்ந்து நீங்கள் நடப்பதில்லை, பெருமூச்சு விடுவதில்லை, இரவில் கண்ணீரோடு படுப்பதில்லை, காலையில் பயத்தோடு நீங்கள் எழும்புவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஏன்? கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய வேதத்தை தியானியுங்க. காலையில் ஆண்டவருடைய வேதத்தை தியானியுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, எனக்கு துக்க நாட்கள் இல்லை, முடிந்து போனது. இனி என் நாட்கள் சந்தோஷம், இனி என் காலம் மகிழ்ச்சி, இனி என் காலம் ஆசீர்வாதம், இனி என் காலம் ஐஸ்வர்யம். ஆண்டவர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. இதை ஆண்டவர் சபைக்கு, குடும்பத்திற்கு, தேசத்திற்கு சொல்லுகிறார். 21வது வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்களாய், நீதிமான்களாய், பரிசுத்தமானவர்களாய், நல்ல படிப்பவர்களாய், நல்ல வேலை செய்து சம்பாதித்து புத்தியாய் இருப்பவர்களாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை குடும்பங்கள் அதை ஏங்குகிறது. என் மகன் படிக்கப் போவதில்லை, என் மகன் படிப்பை நிறுத்திவிட்டான், என்னுடைய மகள் படிக்க விருப்பப்படலை, திருமணம் ஆகியும் வேலைக்கு போகாமல் இருக்கிறார்கள், ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, போதை பொருளுக்கு அடிமை, குடிக்கு அடிமை, வீணாய் நேரத்தை விரயம் செய்கிறார்கள். என் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, சகோதரியே,
கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருந்தால் உன் பிள்ளைகளை தேவன் நீதிமானாய் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், புகழ்ச்சியின் மேல் புகழ்ச்சி, கிருபையின் மேல் கிருபை பெற்று உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் எல்லை விரிவடையும். உங்களுடைய சொத்துக்கள் பெருகும், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். உங்கள் சந்ததி கர்த்தருடைய ஆவியை பெற்ற சந்ததியாய் அவர்கள் தேவனுக்கு மகிமையாய் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் நட்ட கிளை, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் நாம் கர்த்தர் நட்ட கிளைகள். கர்த்தரே நம்மை, எங்கேயோ இருந்த நம்மை வெட்டி எடுத்து நீரூற்று அருகிலே அவர் நட்டு நம்மை கனிதரும் விருட்சங்களாய் அவர் வளர்த்து கொடுத்திருக்கிறார். அதையே நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவர்கள் என் கரத்தின் கிரியைகள். என் பிள்ளை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறா? இல்லை, அவர்கள் கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய கரத்தின் கிரியை. அவர்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துடுங்க. அவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் யோசேப்பாய், ஆண்டவருடைய கரத்தில் தானியேலாய், ஆண்டவருடைய கரத்தில் பவுலாய், ஆண்டவருடைய கரத்தில் எலிசாவாய் ஆண்டவரே அவர்களை உருவாக்குவார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வெளிச்சம் உன் குடும்பத்தில் வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை உன் குடும்பத்தில் வந்து விட்டது. கர்த்தருடைய அலங்காரம் நம்முடைய சபையில் வந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு நித்திய வெளிச்சமும் உனக்கு மகிமையுமாய் இருப்பேன். அதனுடைய முடிவில் தான் ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உடைய வெளிச்சம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கிருபை இந்த வருஷத்தில் நம்ம மேலே இறங்கி இருக்கு. சின்னவனாகிய உன்னை 1000ஆய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் பெருக்கம், உங்கள் தொழிலில் பெருக்கம், உங்கள் வேலையில் பெருக்கம், நம்முடைய சபையில் பெருக்கம், தேசத்தில் ஆசீர்வாத பெருக்கம். தேவன் அதை செய்வேன். நீ சின்னவன், உன்னை 1000ஆய் மாற்றுவேன். நீ சிறியவன், உன்னை நான் பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். எதினால்? கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் மாறுகிறார். அன்பானவர்களே, இந்த 2025 தேவன் நம்மை மிகுந்த ஆசீர்வாதமாய் அவர் நடத்துகிறார். ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், ஆவியானவருடைய அந்த மகிமை நம்மை நிரப்பட்டும். இன்னும் வேதத்திற்கு திரும்புவோம், இன்னும் முழங்காலுக்கு திரும்புவோம், இன்னும் பரிசுத்தத்திற்கு திரும்புவோம், இன்னும் அதிகமாய் உழைப்போம், படிப்போம், முன்னேறுவோம், ஏழைகளுக்கு உதவுவோம், எளியவர்களுக்கு உதவுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்வார். ஏசாயா 60:19, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு வெளிச்சம். அழுது கொண்டிருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், உடைந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பில் நீ காணப்படலாம். பாருங்க, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாம் இயேசுவே உங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் மாறுகிறார். உங்களுக்கு அவர் மகிமையை கொண்டு வருகிறார். கர்த்தரை நம்புவோம், செழிப்பாய் மாறுவோம், ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஒரு ஆசீர்வாதமான வருஷத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே,
நீர் என்னுடைய வெளிச்சம், நீர் என்னுடைய மகிமை, நீர்தான் எனக்கு வெளிச்சம். எனக்கு ஏதப்பா வெளிச்சம், எனக்கு ஏதப்பா மகிமை? குப்பையில் இருந்து, சாபத்தில் இருந்து, வறுமையிலும் கண்ணீரிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் இருந்த எங்களுக்கு ஏதப்பா வெளிச்சம்? இயேசுவே, உங்கள் கல்வாரியை நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்றோம் ஆண்டவரே. உங்கள் கண்கள் எங்கள் மேல் பட்டதப்பா. உங்களுடைய கண்கள் எங்களை பார்த்து எங்களுடைய குறைகளை, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய அருவருப்புகளை, எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரை மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அலங்கரித்து உம்முடைய வசனத்தினால் போதித்து உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை உருவாக்கினீர். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நீர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். ஒவ்வொரு ஆண்டும் சாத்தானின் திட்டங்களை முறியடித்தீர், பிசாசின் கிரியைகளை அழித்தீர், எங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை அழித்தீர், எங்களை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டீர். வருஷா வருஷம் எங்களை செழிக்க பண்ணுகிறீர். வர வர எங்களை விருத்தி அடைய பண்ணுகிறீர். வர வர எங்களை உம்மை போல மாற்றுகிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறீர். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும் என்று என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த அற்புதமான வசனத்திற்காய் நன்றி. என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவரை விசுவாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் துக்க நாட்கள் முடிவடையட்டும், அவர்கள் கண்ணீருக்கு முடிவு வரட்டும், அவர்களுடைய வியாகுலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும், ஆறுதலும் ஆசீர்வாதமும் இறங்கட்டும். நம்பிக்கையை நீர் கொடும், தைரியத்தை நீர் கொடும், நம்பிக்கையை ஒவ்வொரு உள்ளத்தில் ஊற்றும், ஒவ்வொரு உள்ளத்தில் தைரியத்தை கொடும். கர்த்தர் நீர் கூட இருக்கிறதை உணர்த்தும், கர்த்தர் நீர் கூட இருந்து அவர்கள் கரத்தை பிடித்து நடத்துவதை உணர்த்தும், நீர் அவர்களுக்கு துணையாய் இருப்பதை உணர்த்தும். கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சம், தேவனே அவர்களுக்கு மகிமை. நான் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இளம் வாலிப பிள்ளைகளுக்காய், சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். காலங்கள் வரும்பொழுது, நாட்கள் வரும்பொழுது இந்த ஆசீர்வாத வசனம் அவர்கள் மேல் அப்படியே பலிப்பதாக. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே இவர்களை உயர்த்தும், ஆசீர்வதியும், புகழ்ச்சியாய் வையும், நிறைவாய் வையும், சமாதானத்தோடு வாழட்டும், தீர்க்க ஆயுசோடு வாழட்டும். தேசங்களில் சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசங்களில் சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், சபைகள் சீர்பெற்று இன்னும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காய் ஆண்டவரே, ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Blessed 2025. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 00012002.
தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.